I started my skincare நான் ஒரு 35 லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஆரம்பிச்சதுனால தான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் that's why I'm saying இது வந்து எங்கேஜ்ல இருக்கவங்க மெனபாஸ் கிட்ட இருக்கவங்க மட்டும் தான் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஏர்லியரா ஆரம்பிச்சீங்கன்னா டியூரிங் our ஏஜ் உங்க ஸ்கின்னோட பிரைட்னஸ் க்ளோ ஒரு யங் லுக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த ஷாட்ல என்ன இருக்குன்னா பெரிய நெல்லிக்காய், that's vitamin C, and number 2 கருவேப்பிலை, ஒரு பிக் பஞ்ச் ஆஃப் கருவேப்பிலை and துண்டு ஆஃப் இஞ்சி. இது வந்து ரொட்டீனாவே வந்து நான் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷா பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பேசின்ல வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு வாட்டர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டிப் யுவர் ஃபேஸ் இன் தி ஐஸ் கியூப்ஸ் அண்ட் டேக் இட் அவுட். நெக்குக்கு வந்து இப்படி வணக்கம் சொல்ற மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் சென்டர் ஆஃப் தி நெக், மூவ் டுவர்ட்ஸ் தி இயர்ஸ் இப்படி. ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரைனேஜ், எல்லா எக்ஸஸ் ஃப்ளூயிட் எல்லாமே லிம்ஃபோட் ட்ரைனேஜ் ஆயிடுது. ஏன்னா சப் மென்டல் சப் மேண்டிபுலர் லிம்ஃப் நோட்ஸ் இங்கே தான் இருக்கு ஃபேஸ்க்கு. இது எதுவும் அமேசான்ல தான் கிடைக்கலாம், பட் ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வெரி சாஃப்ட் பிரசல்ஸா இருக்கிறதுனால இதுவும் புல் பண்றதுக்கு, ஹோல் ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்றதுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Morning everybody, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஃபேஸ் ரொட்டீன், ஸ்கின் ரொட்டீன் சொல்லுங்க மேடம்னு. So let me start off this series with my morning routine and then கொஞ்சம் கொஞ்சமா we'll just move on to what all helps in keeping your skin healthy, நல்ல கொஞ்சம் க்ளோயா வரதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். So morning routine என்னன்னா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே இமீடியட்டா தயவு செய்து காஃபி டீ குடிக்காதீங்க. பிகாஸ் நம்ம பாடியில வந்து எவ்ரி 4 hours நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ நம்ம ஆசிட் ப்ரொடக்ஷன் இருந்துட்டு இருக்கும் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபாஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கிறோம்ல, ஆக்சுவலா ஒரு 6 to 7 hours தூங்கிடுறோம். ஆனா அந்த டைம்ல ஆசிட் ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால எந்திரிக்கும் போது காலையில நம்ம அசிடிட்டி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்மளோட ஸ்டமக்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் எதையும் குடிக்கிறதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் ஃபுல்லா தண்ணி குடிங்க. புஷ் ஆல் தி ஆசிட் டவுன் அண்ட் கீப் த ஸ்டமக் ரெடி ஃபார் த ஹோல் டே. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து நான் வந்து ரொட்டீனா வந்து சாப்பிடுறது வந்து இந்த ஷாட்ல என்ன இருக்குன்னா பெரிய நெல்லிக்காய், that's vitamin C, and number 2 கருவேப்பிலை, ஒரு பிக் பஞ்ச் ஆஃப் கருவேப்பிலை and துண்டு ஆஃப் இஞ்சி. இது வந்து ரொட்டீனாவே வந்து நான் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷா பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். பட் எங்க சன்னில வந்து இந்த ஐடியா கொடுத்தாரு, it will be very helpful for those who are going for work. So Sunday அன்னைக்கு நீங்க ஒரு 7 daysக்கு வந்து இத பண்ணி வச்சிட்டீங்கன்னா it's very very easy. காலையில எந்திரிச்சு நீங்க அப்படியே ஒரு ஷாட் அடிச்சிட்டா this has so much of benefits. I have to tell you it really helps quite a lot. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சிருங்க, அதை காலையில சாப்பிடுங்க. ஸோ மார்னிங் இதுதான் நம்ம சாப்பாடு, காஃபி டீ இதுக்கு அப்புறமா தான். In between that நம்ம கொஞ்சம் ஃபேஸ்க்கு கொஞ்சம் வந்து we have to give a little bit of exercise. I do a little bit of face yoga only because அது வந்து ஃபேஸ்ல நம்ம blood supply வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது ஃபேஸோட க்ளோவா இருக்கட்டும், ஃபேஸோட ஏஜிங் ப்ராசஸா இருக்கட்டும், அது கண்டிப்பா கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸை கொஞ்சம் கம்மியா காட்டும். ஸோ அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மார்னிங் சாப்பிட்ட ரொட்டீன் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பேசின்ல வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு வாட்டர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டிப் யுவர் ஃபேஸ் இன் தி ஐஸ் கியூப்ஸ் அண்ட் டேக் இட் அவுட். ஸோ நீங்க அதை அப்படி பண்ணும்போது ஐஸ் போன உடனே எல்லா ஃபேஸ்ல இருக்க பிளட் வெசல்ஸும் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும் கோல்ட்னால. அண்ட் தென் when we take it out it will release. So release ஆகும்போது we are improving the circulation in the face. So that is the first thing. ஒரு 2-3 times பண்ணா போதும், ரொம்ப நேரம் முக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டிப் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டா போதும். அதை முடிச்சுட்டு நம்ம டேப் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஜெனரல் டேப் ஆஃப் த ஹோல் ஃபேஸ். இது வந்து நல்ல பிளட் சப்ளையை நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா we start the face yoga using either ஏதாவது ஒரு ஆயில், ஃபேஷியல் ஆயில். நான் வந்து ஆர்கானிக் ரசான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷியல் ஆயில் அனுப்பிச்சிருந்தாங்க, பட் ஆக்சுவலி இட் ஹெல்ப்ஸ் வெரி வெல். ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்றேன். அது இல்லைன்னா எனி மாய்ஸ்சரைசர் பேசிக் நான் எப்பவுமே யூஸ் பண்றேன் நிவ்யா. எதுவா இருந்தாலும் போட்டுட்டு கொஞ்சம் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரா வச்சதுக்கு அப்புறமா we are going to do a quick 10 minutes yoga for the face, and this 10 minutes yoga really helps in increasing the blood supply and glow உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுக்கு கேட்ஜெட்ஸும் இருக்கு, நான் அதையும் காமிக்கிறேன் இப்போ லேட்டஸ்டா என்னென்ன கேட்ஜெட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஜென்ரலா வந்து அதெல்லாம் இல்லாதவங்க கையை வச்சே நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நெக்குக்கு வந்து இப்படி வணக்கம் சொல்ற மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் சென்டர் ஆஃப் த நெக், மூவ் டுவர்ட்ஸ் த இயர்ஸ் இப்படி. ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் ஒரு ட்ரைனேஜ், எல்லா எக்ஸஸ் ஃப்ளூயிட் எல்லாமே லிம்ஃபோட் ட்ரைனேஜ் ஆயிடுது. ஏன்னா சப் மென்டல் சப் மேண்டிபுலர் லிம்ஃப் நோட்ஸ் இங்கே தான் இருக்கு ஃபேஸ்க்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகுது. நான் காமிக்கிறது எதுவாக இருந்தாலும் ஒரு 30 times பண்ணுங்க, கவுண்ட் பண்ணி 30 times பண்ணுங்க. பார்க்கறதுக்கு 30 times ஆன்றதுக்கும் it hardly take 2 minutes. Okay, so first thing is to the neck.
ரைட்? அதுக்கப்புறம் இப்படி வச்சு நெக்கை அப்வர்ட்ஸாக புஷ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு நெக்கு, டபுள் சின் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆகும். தென் வி மூவ் ஆன் டு த ஜா லைன். ஸோ இப்படி பண்ணிட்டு ஜா லைனை டைட்டாக அகெயின் டுவர்ட்ஸ் த லிம்ஃப் நோட்ஸ், காதுக்கு பின்னாடி வரைக்கும் 30 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ ஜா லைன் முடிச்சதுக்கு அப்புறம் we are coming to the face muscles and the oral muscles. ஸோ இதுக்கு நான் யூஸ்வலாக என்ன எடுத்துக்குவேன்னா ஒரு ஸ்ட்ரா, we are just smiling, அவ்வளவுதான். So when we smile, these muscles are activated and your oral muscles are also going to be activated. 30 times இந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஐக்கு என்ன பண்ணணும்னா just open your fingers, hold the eye, drag it down and look up, down. This improves the circulation and also black circlesக்கு ஐ கீழ இருக்க blackக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And then we move on to the forehead. ஃபோர்ஹெட் வந்து எப்போவுமே அபவ், இப்படி இறக்கக்கூடாது, மேலே ரிங்கிள்ஸ், ஃபோர்ஹெட் லைன்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா we have to move it upwards. ஸோ வெரி வெரி சிம்பிள். இது வந்து ஆல்மோஸ்ட் கவர்ஸ் த ஹோல் ஃபேஸ். ஆனால் கேட்ஜெட்ஸ் நம்ம கையை வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னா இப்போ வந்து அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ குவாஷா ஸ்டோன்ஸ் இருக்குது. நம்ம கையை இப்படி ஒழுங்காக பண்ண முடியாதுன்னு நினச்சா இதில் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. we just have to use these to pull and do the same exercises நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரத்னா வந்து எனக்கு ஒன்று ஆன்லைனில் பார்த்து தான் சொன்னாங்க. இது எதுவும் அமேசானில் தான் கிடைக்குதான். பட் ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெரி சாஃப்ட் பிரசல்ஸாக இருக்கிறதுனால இதுவும் புல் பண்ணுறதுக்கு, ஹோல் ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் லுக் அட் த மூவ்மெண்ட்ஸ். இட் ஹேஸ் டு பி outward movements. So இப்படி பண்ணீங்கன்னா this really helps to improve the circulation of the face and keeps our face much glowing. So as I said, நம்ம வந்து சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இன்டேக் பண்ணுறோமோ அது ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அஃப்கோர்ஸ் ஐ டூ அதர் மோர் ரொட்டீன் அண்ட் ஐ ஸ்டார்டட் மை ஸ்கின் கேர். நான் ஒரு 35லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஆரம்பிச்சதுனால தான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் that's why I'm saying இது வந்து எங்கேஜில் இருக்கவங்க, மெனபாஸ் கிட்ட இருக்கவங்க மட்டும் தான் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏர்லியராக ஆரம்பிச்சிங்கன்னா டியூரிங் ஆர் ஏஜ் உங்கள் ஸ்கின்னோட பிரைட்னஸ், க்ளோ, ஒரு யங் லுக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ why not we spend this 5-10 minutes every day in the morning. என்ன நீங்கள் பிஸியாக இருந்தாலும் இது வந்து ஹார்ட்லி டேக்ஸ், நீங்கள் பாத்ரூம்குள்ளே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு 10 நிமிஷம் விஷயம். ஸோ இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll move on to the next series of நம்ம குளிச்சுட்டு என்ன ரொட்டீன் பண்ணணும், என்னென்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம், இப்போ நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எல்லாத்த பற்றியும் I will be explaining in the next video. Thank you very much for watching. Bye.